ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்காக அவங்களோடையே நின்று அவர்களோடையே வாழ்ந்து அவர்களுடைய கௌரவத்தை முதன்மையாக கொண்டு வர வேண்டும் என்று அர்ப்பணித்த இயக்கம் வேற எந்த இயக்கத்தையும் விட கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் முன்னணியில் இருக்கிறது. அதுக்கு நிறைய ஆதாரணத்தை வாழும் உதாரணங்கள் 1000 என்னால சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க சுயமரியாதைக்கு நீங்க சம்பந்தம் கிடையாது, நீங்க அதை பத்தி பேசக்கூடாது, அதுக்கெல்லாம் நாங்க தான் மொத்த குத்தகைக்காரர்கள் அப்படின்னு நினைக்க முடியாது. ரெண்டு பாதையில பயணம் பண்ணக்கூடிய இந்திய சமூகத்துக்கு மிக மிக அவசியமான 2 கொள்கைகள் அது. அதுல நீயா நானா அப்படிங்கிறது வந்ததுனாக்க அது ஒரு தவறான பாதைக்கு தான் இதை கொண்டு போய் நிறுத்தும். இந்த மாதிரி ஆராசா பேசும்போது ஒன்று சொல்றாரு, பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்தவங்க அன்று நம்ம பேசின அரசியல் தவறானது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பேசுறாரு. அந்த விமர்சனத்தை ஏற்றுக்க முடியுமா? அண்ணாவை பற்றி சில கேள்விகள் வைக்கிறாங்க. திராவிட நாடு கொள்கை வச்சாங்க, அந்த கொள்கையை அவங்க கைவிட்டாங்க, ஏன் விட்டாங்க, பயந்து விட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் அதை ஏத்துக்கல. நான் என்ன சொல்றேன்னாக்க ஒரு கால சூழலுக்கு ஏற்ற ஒரு அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதை ஒரு இயக்கம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கத்தை தடை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகிற போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் அன்னைக்கு சொன்னதையே இன்னைக்கும் சொல்லலை. அன்னைக்கு இருந்தது நாங்கள் ஆயுதம் தாங்கின போராட்டத்தை நடத்தணும் 1948 செஞ்சோம். பெரிய அளவில் 30,000 கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் கொல்லப்பட்டாங்க. வேற எந்த இயக்கமும் இவ்வளவு கொல்லப்பட்டது கிடையாது. அதற்கு பிறகு ஆயுத போராட்டத்தை கைவிட்டுட்டு ஒரு ஜனநாயக அடிப்படையில் மக்கள் அரசியலை கையில் எடுத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அப்ப அது ஒரு வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன், காலத்திற்கு ஏற்ற ஒரு புதிய வளர்ச்சி. இப்போ அண்ணா திராவிட நாடு கேட்டதும் திராவிட நாடு வேணாம் அப்படின்ட்டு ஒரு ஜனநாயகத்துக்கு வந்ததும் ஒரு காலத்தின் அரசியல் புரிதல், அரசியல் மாற்றம். இதையெல்லாம் குறைபாடு, இதையெல்லாம் தப்பு அவர் சொன்ன நிலைமையிலே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா?